ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது மறைக்கவே கூடாத 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த 6 விஷயத்தை நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ல மறந்துட்டீங்க, அதை ஃபைல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டை தேடியே வந்து இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள், இந்த 6 விஷயத்த வந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வந்து குடுக்க போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து ஐடி ஃபைல் பண்றதுல வந்து நம்ம இந்தியால வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கறது வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் ஐடி ஃபைல் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஃபைல் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க அதுக்கு இந்த 6 விஷயத்த வந்து ஒரு சரியான முறையில நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இதுல நீங்க வந்து செக் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வருமான வரி கணக்கு தாக்கல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஆர் ஃபில்லிங் சொல்லுவோம், நடந்து வருகிறது. இதை தாக்கல் செய்யும் போது நீங்கள் பணம் ஈட்டிய பணம், செய்யப்பட்ட முதலீடுகள் ஆகியவற்றை பற்றி தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வருமானம், உங்களோட இன்கம் வந்து எவ்வளவா இருக்கோ அந்த இன்கம் நீங்க வந்து அதை வந்து எப்பயும் போல ரெகுலரா வந்து ஃபைல் பண்ணுவீங்க. நீங்க எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ, நீங்க வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டில வந்து நீங்க வந்து முதலீடு பண்ணிருக்கலாம், ஒரு கோல்டுல நீங்க வந்து முதலீடு பண்ணிருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதையுமே இதுல வந்து தாக்கல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்கள் வரி விலக்கு பெற விரும்பினால் உங்களது முதலீடுகள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்கள் ஏதேனும் பெரிய பரிவர்த்தனைகளை, அதாவது அமௌண்ட் அதிகமா ஒரு 10 lakhs 20 lakhs டிரான்சாக்ஷன் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னாலும் சரி, கவனமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது குறித்த தகவல்களை வரி கணக்கில் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஒரு குடிமகன்கள் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். பட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இது வந்து சரியான ஒரு விதத்துல தான் நான் வந்து பண்றேன் அப்படிங்கறத ஒரு ஐடிஆர் ஒரு ரிப்போர்ட்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, பெரிய பரிவர்த்தனைகளை பற்றி தெரிவிக்கவில்லை எனில் வருமான வரித்துறையினரிடமிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸை பெற்ற பிறகு அதற்கான பதில்களை அளிப்பதில் தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் வந்து எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்கள் சொத்து வாங்க மற்றும் விற்க போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து 30 லட்சம் வரை மனதில் நீங்க வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து பை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது 30 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கறத ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்கிறத சொல்றாங்க. இதே போல் நீங்க வெளிநாட்டில், அதாவது ஃபாரின் ரேஞ்ச் கரன்சி, ஃபாரின் கரன்சி, அப்ராட் கரன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த கரன்சி நீங்க வந்து சேல்ஸ் பண்ண போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாலும் அது 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கறதையும் இதுல தெளிவா வந்து சொல்ல வராங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சாரி, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா விஷயங்களை நீங்க வந்து 30 லட்சத்துக்குள்ளயும், ஃபாரின் கரன்சி வந்து 10 லட்சத்துக்குள்ளயும் வரம்பிய நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கறத தெளிவா இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது நீங்கள் சில பண பரிவர்த்தனைகளை விவரங்களை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் வருமான வரித்துறை உங்களது வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அந்த 6 பெரிய பரிவர்த்தனைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அசையா சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் விற்கிறது, பையிங் அண்ட் செல்லிங் இம்ப்ரூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்க போறீங்க, விற்க போறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா 30 லட்சத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சப்போஸ் நீங்க பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் வந்து 30 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அது சரியான முறையில நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தாக்கல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தகவலை சொத்து பதிவாளர் மற்றும் துணை பதிவாளரிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் உங்களது பகுதியில் சொத்து பதிவாளரிடம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து இப்போ ஃபியூச்சர்ல நீங்க வந்து வீடு வாங்க போறீங்க, இல்ல வந்து லேண்ட் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க அதை சரியான முறையில ஃபைல் பண்ணிட்டு அதை பதிவு செய்யப்பட்ட அந்த துணை பதிவாளரிடம் இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெளிநாடு நாணய விற்பனை, சேல் ஃபாரின் கரன்சி, ஒரு நிதியாண்டில் எவ்வளவு அந்நிய செலவணியை விற்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க.
என்பதில் சிறப்பு விதி உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருடத்திலும் வெளிநாடு கரன்சி விற்பனை மூலம் 10 லட்சம் வருமானம் ஈட்டலாம். இதில் இந்த தகவல்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஃபாரின் கரன்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஆண்டுல, ஒரு நிதி ஆண்டுல, பினான்சியல் இயர்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி அதுக்கு மேல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தகுதியான ஒரு ரிப்போர்ட் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அமௌண்ட் டெபாசிட் இன் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட், சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளின் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நீங்க வந்து இன்கம் டாக்ஸுக்கு நீங்க வந்து சரியான ஒரு பார்வைக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒரு நிதியாண்டில் உங்களது சேமிப்பு கணக்கில் 10 லட்சத்துக்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் அந்த தகவலினை தொழில்நுட்ப துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே போல் நடப்பு கணக்கில் ஓராண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் அந்த தகவலினையும் வருமான வரித்துறைக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி உங்களுக்கு உங்களால வந்து நீங்க பண்ண முடியல அப்படின்னா அவங்களே கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்பெல்லாம் வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மீன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மந்த்லி இன்கம் வருது அப்படின்னா நம்மளுக்கு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைப்போம் பேங்க் அக்கௌண்ட்ல. அந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த பினான்சியல் இயர்ல ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண பரிவர்த்தனை வந்து நடக்கணும், டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சப்போஸ் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு டீடைலான ஒரு ரிப்போர்ட்டை நீங்க வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடப்பு கரண்ட் அக்கௌண்ட், நீங்க உங்களுடைய பிசினஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தையும் நீங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வங்கியில் உள்ள பிக்ஸ்டு டெபாசிட், அதாவது வந்து சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சிருவாங்க. பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறதுனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுவாங்க. அப்படி உங்களுடைய பிக்ஸ்டு டெபாசிட்ல போடக்கூடிய அந்த டெபாசிட் கணக்கில் 10 லட்சத்துக்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் அதை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய பணம் வந்து எங்க இருந்து வந்துச்சு, இது எப்படி வந்து வந்துச்சு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில வந்து ரிப்போர்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணையில நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வங்கி நிதி பரிவர்த்தனைகளை அறிக்கையான ஃபார்ம் 61A அப்படிங்கறத நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்தா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இது முக்கியமா எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கா எல்லாருக்கிட்டையுமே வந்து மோஸ்ட்லி வந்து கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம வச்சிருப்போம். கிரெடிட் கார்டு பில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல் ரொக்கமாக செலுத்தினால் உங்களுடைய கிரெடிட் கார்டு பில் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 1 லேக்லாம் வந்து பண்றது கிடையாது. இல்ல லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் 2 லேக் கிரெடிட் கார்டு தான் நம்ம வாங்குவோம். அப்படிங்கிறதுனால ஒரு 10,000 ரூபாய் இல்ல வந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து கேஷாவோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்கிங் மூலியமா நெட் பேங்கிங் மூலியமா கிரெடிட் கார்டு பில்ஸ் நம்ம வந்து பே பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு தருணத்துல கிரெடிட் கார்டு பில் வந்து 1 லட்சத்துக்கு மேல் நீங்க ரொக்கமாக செலுத்தினால் அது குறித்த தகவலினை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அனைத்து கிரெடிட் கார்டுகள் பண பரிவர்த்தனைகளையும் வருமான வரித்துறை கண்காணித்து வருகிறது. இந்த தகவல் வழங்கப்படாவிட்டால் வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் பெறப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒரு நிதி ஆண்டில் கிரெடிட் கார்டு பில் 10 லட்சத்துக்கு மேல் செட்டில் செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய தகவலை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க கவனமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலா கடைசியா பார்க்க போற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பங்குகள் மற்றும் பத்திரங்களில் முதலீடு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி, சாதாரண ஒரு சாமானியனுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அதாவது பங்கு சந்தைகள் வந்து முதலீடு பண்றாங்க. அதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நிதியாண்டில் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல வந்து பங்குகளா இருக்கட்டும், இல்ல வந்து பத்திரம் அல்லது கடனீட்டர் பத்திரங்களா இருக்கட்டும், இது ரிலேட்டடா கூடிய எதா இருந்தாலும் சரி 10 லட்சத்துக்கு மேல அதிகமாக நீங்க முதலீடு ரொக்கமாக செய்திருந்தால் கண்டிப்பா அதையுமே வந்து நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வருடாந்திர தகவல் அறிக்கை உங்களது அனைத்து பண பரிவர்த்தனைகளையும் பற்றிய தகவலையும் கொண்டுள்ளது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த இந்த அறிவிக்கையில் உதவியுடன் வரி அதிகாரிகள் உங்கள் பண பரிவர்த்தனையை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. படிவம் 26AS இன் கீழ் பகுதி ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து உயர் மதிப்பு பண பரிவர்த்தனைகளை விவரங்களையும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. எந்த வகையான தகவல்களையும் மறைப்பதும் உங்களுடைய வருமான வரித்துறையின் நோட்டீஸ்க்கு
வரலாம் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. நீங்க உங்க ஃபியூச்சர்ல அதாவது உங்களுடைய அந்த நிதி ஆண்டுல வந்து என்ன டிரான்சாக்ஷன் நீங்க அதிகமா பண்றீங்களோ, இந்த 6 பாயிண்ட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து கவனமா வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணையில இந்த சரியான விஷயத்த நீங்க வந்து ஃபைல் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்றீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவா அந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்க வந்து கவனமா வந்து நோட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராவது வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலரா ரொட்டீனா பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவில நீங்களே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ வந்து லிங்க்ல குடுக்குறேன். நம்ம டைரக்ட் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத நீங்க பொறுமையா படிக்கிறதா இருந்தாலும் கூட பொறுமையா படிச்சு பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.